ஸோ மெனோபாஸ் அப்படிங்கிறது இந்திய பெண்களுக்கு ஒரு 45லேருந்து 55 வயதுக்குள்ளே உண்டாகக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஸோ தொடர்ந்து ஒரு வருஷம் உங்களுக்கு பீரியட்ஸ் வரலை அப்படின்னா அதை மெனோபாஸ்ன்னு நம்ம வந்து சொல்லலாம். ஆனால் பீரியட்ஸ் மட்டும் இதில் ப்ராப்ளமாக இருக்காது. சடனாக வந்து நிறைய பேருக்கு வெயிட் போடும். அதுவும் வந்து வயிறு பகுதியிலையும் தொடை பகுதியிலையும் மட்டும் தொடர்ந்து வெயிட் போடும். அதே மாதிரி ஏதாவது ஒரு வலி சொல்லிகிட்டே இருப்பாங்க. கழுத்து வலி, இடுப்பு வலி, முழங்கால் வலி. ஸோ தசைகள்லையும் எலும்புகள்லையும் ஏதாவது ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுவும் வந்து அந்த மெனோபாஸ் காலகட்டத்தில் தான் உண்டாகும். 3வதா சரியான இரவு தூக்கம் வந்து அவங்களுக்கு இருக்காது. டே டைமில் ரொம்ப டயர்டாக வந்து இருப்பாங்க. ஸோ நைட்டில் அடிக்கடி தூக்கம் வந்து தடைப்படக்கூடிய ஒரு நிலையோ, இல்லை தூக்கத்தை தொடங்குறதே சிரமம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மிட் நைட்டில் வந்து எனக்கு தூக்கம் வந்து போயிடுது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தூக்கத்தில் நிறைய மாற்றங்கள் வந்து இந்த மெனோபாஸ் காலகட்டத்தில் வந்து இருக்கும். 4வதா சடனாக பாடி ஹீட் ஆகி வேர்த்து கொட்டும். ஹாட் ஃப்ளாஷஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ வீட்டில் எல்லாருக்கும் நார்மலான ஒரு டெம்பரேச்சரில் தான் வந்து இருப்பாங்க. ஏசியில் தான் இருப்பாங்க. ஃபேன் போட்டிருக்கோம். ஆனாலும் இவங்களுக்கு சடனாக உடம்பு ஹீட் ஆகி வேர்த்து கொட்டும். ஸோ இந்த மாதிரி நிலைகளும் வந்து இந்த மெனோபாஸ் காலகட்டத்தில் உண்டாகும். 5வதாக அவங்களுக்கு ஞாபக மறதி நிறைய இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து அவங்களுடைய மூளை செயல்பாடுகளில் நிறைய மாற்றங்கள் இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்களை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிறது. ஸோ சாப்பாட்டில் உப்பு போட்டோமா இல்லையா, இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு சாவி எங்கே வச்சோம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் ஒரு கவனக்குறைவு வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து மெனோபாஸ் காலகட்டத்தில் நிறைய பெண்களுக்கு உருவாகிறது தான். அதே மாதிரி 6வதாக சில பெண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூட் ஸ்விங்ஸ் வந்து நிறைய இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அதிகமாக கோவப்படுவாங்க. ஸோ வீட்டில் இருக்கவங்களே சொல்லுவாங்க, அம்மா இதுக்கு முன்னாடிலாம் இதுக்கெல்லாம் கோபப்பட மாட்டாங்களே, இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தொட்டதுக்கெல்லாம் கோபப்படுறாங்க, சின்ன விஷயத்துக்கெல்லாம் பதட்டமாயிடுறாங்க. ஸோ கொஞ்சம் லேட் ஆனாலும் பதட்டமாகி வந்து அடிக்கடி கால் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்போ நிறைய கோபமும் படுறாங்க, பதட்டப்படுறாங்க, வருத்தப்படுறாங்க. ஸோ இப்படி மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்கிறத பார்க்கலாம்.